Hey guys, this is Priyanka Manikandan and welcome back to my channel. So today we're going to see about the Tirukalyanam, which means the marriage of Shiva and Parvati. A very interesting rituals to look at. It was mesmerizing and I felt really blissful and blessed to see this personally. So I enjoyed this day and it was like spiritually loaded. You can see the positive vibes all around and the rituals are very similar to the normal Hindu marriage that we generally do. So all the rituals are followed, including tying of tali. So you can see them in this video and I wish and pray that everyone who's watching this video may be blessed with the positivity of Shiv and Parvati. They are in the form of Kalyana Sundareswar and Sundareswari in this temple, very famous temple, and you guys are there in and around Kumbakonam. Please do visit this temple, very powerful temple, and those who are looking for marriages or after marriage, if you are thinking of having a baby and so on, like any prayer, just visit this temple and God will help you. Please watch this video and please do subscribe to my அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறோம். அதாவது பொண்ணும் பையனுக்கும் காப்பு கட்டுவோம். அதுக்கு அடுத்தது முளைப்பாதி இருக்கிறது. அப்புறம் புது துணி ஓதி கொடுக்கறது. அதுக்கப்புறம் கல்யாண மாலை கோயில் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஊஞ்சலில் உட்காந்து பாலும் பழம் கொடுக்கறது. அதாவது நம்மளால என்னென்ன காரியங்கள் இந்த திருக்கல்யாணத்தில் பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறோம். அதன் அங்கமாக இப்போ ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல் வைபவமானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கு மாப்பிள்ளையாக இருந்திருக்கக்கூடிய கல்யாண சுந்தர சுவாமிக்கு யக்னோபவீத தாரணம் என்று சொல்லக்கூடிய பூணல் அணிவிக்கும் வைபவம், அதனைத் தொடர்ந்து புது வஸ்திரம் சாற்றுதல், கல்யாணமாய் சாற்றுதல், தொடர்ந்து திருமங்கலி தாரணங்கள் நடைபெற இருக்கின்றது. அனைத்து அன்பர்களும் இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து நமது கிராமத்தில் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நமது ஆலய மகா கும்பாபிஷேக தினம் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளேயும் கல்யாணம் ஆகணும் சுவாமியை பிரார்த்தனை பண்றோம். இப்ப சுவாமிக்கு ரக்ஷாபந்தனமாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓம் திரியம்பகம் யதாவயே சுகந்தியம் புத்திவர்தனோ உர்வாயுகம் வந்தனான் ருத்துவர்முகி யவாமிருதாஹாதே बृहत्तावक्कत्रः ऋतौ सुबुधुग्रवीरो इन्द्र सोमेन पञ्चदशेन मध्यमसंवादेन सगरेण रक्षा रक्षाबन्धनसुमुहूर्तो सुमुहन्दाः महान्दाः अनुगृह्णन्तो सुमुहूर्तोऽस्तु ஊஞ்சல் கோலம் தாய் மாலை மாற்றுங்கள்.
युवा सुवासा परिवीद आगादे समुश्रेयान् भवति जाजमानाः तन्नेराधक्कवलौन्नदन्ने साधिनो मनसा देवयन्ताः वस्त्रयुगलं समर्पयामि ओम गौरी विवाज सलिला इदच्छत्येकपदे द्विपदे च चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवि सहस्राक्षर परमेभ्यो वन्ने देव्यैवाः वस्त्रयुगलं समर्पयामि ओम पुष्पावदे प्रसोभदे बहुनीलफलाहुता पुष्पमालानि समर्पयामि देव्यैवाः पुष्पहारं समर्पयामि मजे அன்பு சார்ந்த மையன்பர்களே, இந்த திருக்கல்யாண வைபவத்திலே தற்சமயம் சுவாமிக்கு பூணல் அணிவித்தல், புதிய ஆடை அணிவித்தல், மாலை அணிவித்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கன்னியாதானம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற இருக்கின்றது. தானங்களிலே சிறந்தது கன்னியாதானம். அந்த கன்னியாதானமானது எப்படின்னா, பொண்ணு வழி 3 தலைவர் சொல்லணும். मंगले मंगलाधारे मांगल्य मंगलप्रदे मंगलार्थं मंगलेशि मांगल्यं देहिमे सदा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते इति प्रार्थ्य मांगल्यं परमेश्वरस्ते धाय அடுத்த வருஷம் வீட்டில் இருக்கிற கல்யாண வயசுல இருக்கிற பையன் பொண்ணுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் கிடைக்கணும். அதே சமயம் கல்யாணமானவர்களுக்கு சீக்கிரமாக புத்திர பேர் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாங்கல்யம் ஜகஜீவன ஹேதவே சந்தே பத்ராமே சுகவே ஜகஜீவன சதோ மூலமந்திரே மங்கல்யம் பத்வா மாங்கல்ய தாரண முகூர்த்தோஸ்தி பவந்தா
नारायण नमोस्तुते शरणागत परित्राणपरायणे सर्वशान्त्यै देवी नारायणि नमोस्तुते कर्पूरम् ओम सर्वजां भैरवं भैरवं कर्मं जयते आदार्याः भूमां राजा अभिलान्द्र होमेंद्र महामोद्धारणाः नारो अंकार देवों युवदा करवलिंगुले कल्याण उंदरंगादे कल्याण उंदरंगादे कर्मरियागंदयागी அன்பர்களுக்கு அன்பான வேண்டுதல் யாரும் இருக்கிற இடத்தை விட்டு எதிர்க்க வேண்டாம் அங்கே உட்காருங்க விபூதி பிரசாதம் உங்களுக்கு